இங்கிலாந்தோட எக்ஸ் பிளேயர் ஸ்பான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆஸ்திரேலியாவுடனான ஆஷஸ் டெஸ்ட் விளையாடணும்னா இங்கிலாந்து அணி கண்டிப்பா இந்தியாவுடனான 5 டெஸ்ட் போட்டியும் நீங்க பயிற்சியா நினைச்சு விளையாடணும்னு சொன்னாரு. ஆனா இப்ப போகக்கூடிய ஒரு போக்கை பார்த்தால் நீங்க இந்தியாவுடனே ஒரு போராட வேண்டிய நிலையில தான் இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிவிக்கணும். அதுவும் இல்லாம நிக் நைட் அவர்கள் இந்த இடத்துல கில்லுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. காலை முன்னாடி வச்சு அடிக்கும் பொழுது ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் போட்டா கண்டிப்பா விக்கெட் ஆயிடுவாருன்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல 147 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் கேப்டனான புதுசுலயே இப்பதான் ஃபர்ஸ்ட் கேப்டனா என்ட்ரி கொடுக்கிறாரு. விஜய் ஹசாரே, விராட் கோலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ல அவரும் ஒருத்தரா 4வது வீரராக சேர்ந்திருக்கிறார். 3வது வீரராக இந்த இடத்துல கவாஸ்கரும் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆட்டத்தினுடைய போக்கு இந்த இடத்துல இந்தியாவுடைய பேட்ஸ்மேன்களே 3 பேர் சதம் அடிக்கக்கூடிய நிலையில இங்கிலாந்து வீரர்களும் அதற்கு சளைத்தவர்கள் கிடையாதுன்ற மாதிரி தான் அவர்களுடைய ஆட்டம் இருந்தது. இதை பற்றிய டே 2ல என்ன நடந்தது, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் முழுமையா இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 359க்கு 3 விக்கெட். இதுல ஜெய்ஸ்வால் அவர்கள் 101 ரன்னுக்கு கையில காயம் ஏற்பட்டும் கூட 100 அடிச்சுட்டு தான் அவுட் ஆயிருந்தாரு. அதே மாதிரி கில் அவர்கள் கேப்டனா செயல்பட்டு 147 ரன் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் அவர்கள் ருத்ர தாண்டவம் ஆடி 134 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் KL ராகுல் 42 ரன் அடிச்சிருந்தாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல 424 ரன் அடிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ராஸா 31 ரன் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 16 ரன்னுக்கு இந்திய அணி 7 விக்கெட்டை இழந்திருக்கிறது. இதற்கான முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுவது பேட்டிங்ல திறமை இல்லையா? ஏன்னா ஸ்பான் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு, இந்தியாவில் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. 1947ல இங்கிலாந்து கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறதுக்கு இந்தியா எவ்வளவு ஒற்றுமையாக செயல்பட்டதோ அந்த ஒற்றுமை இன்னும் கூட இந்திய அணியில் அப்படியே தான் இருக்குது. அதுவும் கிரிக்கெட்ல சொல்லவே தேவையில்லை. ஏன்னு கேட்டா KL ராகுல் அவர்கள் கேப்டன் ஆக்கப்படல. அவர் ஒரு சீனியர் வீரர். இருந்தாலும் இந்த இடத்துல கேப்டனாகவும் துணை கேப்டனாகவும் யார் இருக்கிறது? கில் அவர்களும் இன்னொரு பக்கம் ரிஷப் பண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க 2 பேருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக 359 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து டே 1 முடிஞ்சப்போ டிரெஸ்ஸிங் ரூம்ல உள்ள வந்தாங்க. 2 பேருக்குமே கையெழுத்து கும்பிட்டு வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லாருமே கை தட்டி வரவேற்றார்கள். இது பார்ப்பதற்கு ஒற்றுமையாக இருக்கிறது. இதுதான் களத்துக்கு தேவையானது. ஒரு எதிரி நாட்டை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம கிட்ட ஒற்றுமை இருக்கணும். நம்ம கிட்ட ஒற்றுமை இருந்தாதான் அந்த இடத்துல ஃப்ரீயாவும் பேச முடியும், திட்டமும் போட முடியும். நம்ம கிட்ட இருக்கிற திட்டத்தை அவங்க கிட்ட சொன்னா அவன் ஜெயிச்சிடுவான்னு நினைச்சா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல இந்திய அணி கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருப்பது எல்லாருக்குமே தென்பட்டு இருக்கிறது. ஆகையினால வெற்றி குவிந்தால் கூட அதுல அதிர்ச்சி எல்லாம் படவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்வான் அவர்கள் தங்களுடைய வாயால சொல்லி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம ரிஷப் பண்ட் இந்த இடத்துல 7 சதம் அடிச்சிருக்கிறாரு. டெஸ்ட் போட்டிகள்ல ஒரு விக்கெட் கீப்பராக இந்தியராக. இது வரைக்கும் தோனி மட்டுமே 6 சதம் அடிச்சு வச்சிருந்தாரு. அந்த சாதனையை ரெக்கார்டை உடைச்சு 7வது சதத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. சஞ்சய் மஞ்சரேக்கர் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியாம தோனியை விட இவர் தான் சிறந்த வீரர் சொல்லி இருக்கிறாரு. தப்புங்க. தோனி என்னைக்கா இருந்தாலும் தோனி தான். ஆனா இந்த இடத்துல ரிஷப் பண்ட் அவரை சாதனையை முறியடிச்சதுனால தோனியை விட முன்னால வந்துட முடியாது. ஆகையினால தோனியை விட ரிஷப் பண்டும் பின்னால போக முடியாது. 2 பேருமே இந்திய வீரர்கள் தான். அவங்க பீரியட்ல அவர் சூப்பர் ஸ்டார், இவங்க பீரியட்ல இவர் சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கும் பொழுது 7வது சதத்தையும் அடிச்சிருக்கிறாரு. 90 ரன்கள்ல 8 முறை அவுட் ஆகி இருக்கிறாரு. 9வது முறை அவுட் ஆயிடுவேன்னு நினைச்சுன்னு சொன்னாரு சஞ்சய் மஞ்சரேக்கர். அப்படி இருந்தும் இவருடைய சதம் கம்ப்ளீட் ஆன உடனே சேனா நாடுகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட 5 சதம் அடிச்சிருக்கிறாரு. அதுல இங்கிலாந்துலயே 3 சதம் அடிச்சு, ஆஸ்திரேலியாவுல 1 சதம் அடிச்சு, சவுத் ஆப்பிரிக்காவிலையும் 1 சதம் அடிச்சிருக்கிறாரு. நியூசிலாந்துக்கு எதிராக மட்டும் தான் சேனா நாடுகள்ல இந்த இடத்துல சதம் அடிக்காத ஒரே வீரர். அதுவும் இல்லாம விக்கெட் கீப்பராக இந்தியராக அதிவேகமாக 3000 ரன்களை கடந்தவர் இவர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. அதுவும் இல்லாம தோனி அவர்கள் சேனா நாடுகளுக்கு எதிராக 1371 ரன்களை மட்டும் தான் அடித்திருந்தார். தற்பொழுது அதிகபட்சமாக 1374க்கு மேல ரன் அடிச்சு இந்த இடத்துல ரிஷப் பண்ட் தோனியோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிருக்காரு வெளிநாட்டுகள். அப்படி இருந்த ரிஷப் பண்ட்டுக்கு 27 கோடி LSG கொடுத்தது ரொம்ப தவறுன்னு சொன்னோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவரெல்லாம் போயிட்டு ஏன்டா டெஸ்ட் டீமுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னோம். ஆனா இந்த இடத்துல அண்டர் பல்ட்டி அடித்து அலற விட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். கவாஸ்கர் அவர்கள் கூட ஆஸ்திரேலியாவினுடைய பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இவரை பார்த்து ஸ்டூபிட்னு திட்டினாரு. ஆனா இப்போ சூப்பர்னு சொல்லி இருக்கிறாரு. அதே வாய் தான் திரும்ப பேசுது. அதெல்லாம் வேற விஷயம். இதெல்லாம் ஸ்டூபிடான ஷாட். அன்னைக்கு சொன்னார். ஏன் சொன்னார்னா அந்த நேரத்துல இப்படி ஒரு ஷாட் ஆடலாமா, எந்த ஒரு முட்டாளனாவது ஆடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே கத்தி இருந்தார். ஆனா இந்த இடத்துல பார்த்தா சூப்பர்னு சொல்லிட்டு இவர் ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்க, அவர் ஒரு 100 அடிச்சு, அவர் ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்க, இந்த மாதிரி செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. இதுக்கு மேல சொல்லணும்னா ரிஷப் பண்டோடைய ஆட்டம் கிரிக்கெட் அகாடமியில கூட யாருக்கிட்டையுமே சொல்லி கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் தான். ஒரு கிரிக்கெட்னே ஊர்னனால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் ஆட முடியும். இன்னும் சொல்ல போனா டெட்லி டிரைவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரிஷப் பண்டையும் டெட்லி பேட்டர்னு சொல்லலாம்.
டெட்லி டிரைவர்னா கரடு முரடான பாதையில நிதானமா டிரைவ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிட்டு சேர்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நிதானமாலாம் டிரைவ் பண்ண மாட்டான் போலகுது நம்ம தலை. அப்படிதான் அவருடைய ஆட்டம் இருந்தது. ஸ்டோக்ஸோடைய இரண்டாவது பந்திலேயே பால் டாட் வச்சு இரண்டாவது பால் தலைக்கு மேல தூக்கி 4 அடிச்சிருப்பாரு. தம்பி நீங்க எல்லாம் 2022ல பிராண்டன் மெக்கலம் வந்த பிறகுதான் பேஸ்பால் விளையாடுறீங்க, நான் பிறந்ததுல இருந்தே பேஸ்பால் விளையாடுற மாதிரி தான் அந்த ஷாட்டும் இருந்தது. அந்த வகையில ரிஷப் பண்டினுடைய சிறப்பான அம்சங்களை இந்த போட்டியில வெளிப்படுத்தி அந்தர்பல்ட்டி அடிச்சு செலிப்ரேஷனை முடிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல இங்கிலாந்தினுடைய ரசிகர்களை பற்றி பெருமையாக பேசியே ஆக வேண்டும். என்னதான் அவர்களுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணம் இருந்தாலும் இந்த இடத்துல எதிரணியில இருக்கக்கூடிய வீரர்கள் திறமையாக செயல்பட்டால் கண்டிப்பா எழுந்து நின்று கை தட்டுவார்கள். அதற்கு ரிஷப் பண்டினுடைய செலிப்ரேஷன் போதும் 134 ரன் அடிச்சு அவுட் ஆன போதும் அவர்களுடைய பாராட்டு எழுந்து நின்று கை தட்டுவது நன்றாகவே தெரிந்திருந்தது. அது மட்டும் இல்லாம 124 ரன் இருக்கும். அதுக்கு ரிஷப் பண்ட் அவர்கள் ஏறி வந்து ஒரு பக்கம் 6 அடிக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாரு பஷீர் ஓவர்ல. ஆனா அந்த இடத்துல பேட்டை விட்டு ஒரு பக்கம் ஸ்டெம்பிட்ட தடுக்கலாம்னு நினைச்சாரு. அந்த மாதிரி தான் ஸ்மித் கீப்பர் அவர்கள் பாலை விட்டுட்டு ஏமாந்துட்டாரு. அந்த வகையில அந்த இடத்துல ஒரு சில்மிஷ வேலையை ரிஷப் பண்ட் அவர்களும் பார்த்தாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்திய அணிக்கு. அடுத்தடுத்த போட்டிகள்ல இவருடைய ஃபார்ம் இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்திய அணிக்கு. அதே மாதிரி கில் அவர்களும் குறைவாக சொல்ல முடியாதுங்க. 4வது பிளேஸ், எம்ஆர்எஃப் பேட்டு, அதே விராட் கோலி மாதிரியான ஒரு தோரணை. இந்த இடத்துல கிங்ன்ற பேரு, இந்த இடத்துல பிரின்ஸ்ன்ற பேரு. தமிழ்ல சொல்லணும்னா இவர் அரசன், இவர் இளவரசன். இது மட்டும்தான் வேறுபாடு. மற்ற வகையில அவர்களுடைய ஆட்டம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர்கள் மீண்டும் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்துடைய போலர்ஸை இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி இந்த மாதிரி பேட்டிங் ஆடுற இந்தியா, அதற்கடுத்து இந்தியாவினுடைய பவுலர்களை எப்படி தாக்கி இங்கிலாந்தினுடைய பேட்டர்கள் ஆட போகிறார்கள் என்பதை அவர்களும் நினைத்துக் கொள்ள வேண்டும். இவங்களே 3 பேர் சதம் அடிச்சப்போ இவங்க அடிக்க மாட்டாங்களா? அதுவும் பேஸ்பால் தோரணையில ஆடக்கூடியவர்கள் யாரு? இங்கிலாந்து வீரர்கள். ஏன்னா பிராண்டன் மெக்கலம் கோச்சர்ல இந்த 5 டெஸ்ட்ல மட்டும் ஏதாச்சும் ஒரு சரிவு நடந்துச்சு, கண்டிப்பா ஸ்டோக்ஸ் அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் பிராண்டன் மெக்கலம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடி காத்து கொண்டிருக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டில் இருந்து. அந்த வகையில தான் இவங்களுடைய ஆட்டம் கண்டிப்பா தெறிக்க விடும் நினைச்சப்போ இந்த இடத்துல குரோலி அவர்கள் ஒரு பக்கம் 4 ரன் அடிச்சு ஓவர்லயே பும்ரா கிட்ட விக்கெட்டை கொடுத்து போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட்டை 16 ரன்னுக்கு இழந்திருப்பாங்க. ஜடேஜா அவர்கள் 11 ரன்னும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் அவர்கள் 3 ரன்னு, பிரசித் கிருஷ்ணா அவர்கள் 1 ரன்னு, ஷர்துல் தாக்கூர் அவர்கள் 1 ரன்னு, பும்ரா அவர்கள் டக் அவுட். இந்த மாதிரி 7 விக்கெட்டுக்கு 16 ரன் மட்டும் அடிச்சிருந்தா பேட்டிங்குடைய பொசிஷன் நிலைமை என்னன்ட்டு இந்தியாவை பற்றி இங்கிலாந்து என்ன நினைச்சிருப்பாங்க? கண்டிப்பா இவனுங்க 3 விக்கெட்டுக்கு மேல ஒண்ணுமே ஆட மாட்டானுங்க போல. அந்த மாதிரி தான் இவர்களுடைய ஆட்டம் இருந்தது நினைச்சாலும் இந்த இடத்துல வானம் மேகமூட்டத்துடன் திடீரென்று காணப்பட்டதனாலதான் பால் ஸ்விங் ஆகி எல்லாருமே விக்கெட்டை கொடுத்தனர். அதுவே இதுக்கு முன்னாடி ஆகியிருந்தா அப்ப கில் அவர்களும் ரிஷப் பண்ட் அவர்களும் விக்கெட் ஆயிட்டு போயிட்டு இருப்பாங்களா? எந்த மாதிரி சூழல் மாறி இருக்கலாம். ஆனா அதற்கடுத்து என்னதான் இந்த இடத்துல வானம் மேகமூட்டம் தெளிவு பெற்றாலும் என்ன நடந்தாலும் சரி, பும்ரா கிட்ட இருந்து மட்டும் எவனாலையும் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஆட்டம் நடந்தது. ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? கிட்டத்தட்ட 49 ஓவருக்கு 209 ரன்களை அடித்து 3 விக்கெட்டை மட்டும் இழந்திருக்கிறது இங்கிலாந்து. 3 விக்கெட்டுகளை மட்டும் இல்ல, 3 விக்கெட்டும் இழந்துருச்சு. அதுல நம்பர் 1 பேட்ஸ்மேனான ரூட் உட்பட அடங்குவார். ஏன்னா அவரும் இந்த இடத்துல விக்கெட் ஆகிட்டு போயிருக்கிறாரு. யாருடைய ஓவர்ல? பும்ராவுடைய ஓவர்ல. பும்ரா மட்டுமே அந்த 3 விக்கெட்டையும் எடுத்திருக்கிறாரு. 262 ரன்கள் குறைவான நிலையில இங்கிலாந்து தங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல இங்கிலாந்து பேட்டர்கள் இந்தியாவினுடைய பவுலர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள், எக்ஸெப்ஷன் பும்ராவை தவிர. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல 3 போட்டி மட்டும் தான் பும்ரா விளையாட போறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த பிரசித் கிருஷ்ணாவோ சிராஜோ இப்படி இருக்கக்கூடிய பிளேயர்கள் மட்டும் தான் இந்த இடத்துல பந்து வீச போறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் எப்படி 10 விக்கெட் எடுப்பாங்க? சரமாரியா போட்டு தாக்குறாங்க. சிராஜ் ஓவரையும் பிரசித் கிருஷ்ணா ஓவரையும் 50 ரன் 56 ரன். இவங்க 2 பேருமே 14 ஓவர் 10 ஓவர் வீசி கொடுத்திருக்காங்க. 3 ஓவர் மட்டும் வீசி 27 ரன் கொடுத்திருக்கிறாரு ஷர்துல் தாக்கூர். ஜடேஜா ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸா வெளிப்படுத்தி 9 ஓவர் வீசி 25 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பும்ரா மட்டும் 13 ஓவரை வீசி 48 ரன்களை கொடுத்து இன்னொரு பக்கம் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுல ஒரு போல்டு, டக்கட்டுடைய போல்டு 62 ரன்களுக்கு ஒரு போல்ட் ஆகி இருப்பாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல 3 விக்கெட்டையுமே இந்த இடத்துல பும்ரா தான் எடுத்திருக்கிறாரு. இது காத்துனா வீசிட்டோம், மழைனா அடிக்கிட்டோம், வெயில்னா அடிக்கிட்டோம், தரமட்டமானா இருக்கட்டும், பிச்சு எப்படினா போகட்டும், ஆனா என்னுடைய பந்துல விக்கெட் விழுவது உறுதி என்ற மாதிரி தான் பும்ராவினுடைய பந்து வீச்சு இருந்தது. இதே மாதிரி போச்சுன்னா
கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம பக்கம் காத்து வீசும், இந்திய அணி ஜெயிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனா எந்த பவுலர்களுமே பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணனா பும்ரா இல்லாதப்போ எப்படி இவங்க ஆட்கொள்வாங்கன்ற டவுட் இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர்களுக்கு எல்லாருக்குமே எழுந்து விட்டது. கமெண்ட்ரியில கூட அதுதான் கேக்குறாங்க, பும்ரா மட்டுமே இந்த இடத்துல போராடுறாரு, அதுவும் இன்னொரு விக்கெட்டும் 4வது விக்கெட் ஹாரி ப்ரூக்கோடைய விக்கெட் விழுந்திருக்கணும், ஆனா அந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நோபால் போட்டாரு. கடைசியா மேட்ச் வந்து 3rd செஷன் முடியும் போது அதுக்கு முன்னாடி ஹோலி போப் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சதத்தை அடிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பேர் சதம் அடிக்க நிலையில இவரும் சேர்ந்து சதம் அடிக்க, இன்னும் இருக்கக்கூடிய வீரர் ஸ்டோக்ஸ் வேற இருக்கிறாரு, ஹாரி ப்ரூக் வேற இருக்கிறாரு, ஹோக்ஸ் வேற இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இருக்கிற பட்சத்துல ஸ்மித் கீப்பர் வேற இருக்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த டே 2ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி இருக்கிறோம். டே 3ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.